பெரிய குற்றச்சாட்டு எழுகிறது. வெண்பாவின் அம்மா ரேணுகா, தாத்தா கதிரேசன் மற்றும் குடும்பத்தினர் எல்லோரும் கோபமாக மல்லியை சந்தேகிக்கிறார்கள். அவர்கள் மல்லி மீது கடுமையாக பேசுகிறார்கள். அதிலும் முக்கியமாக விஜய் மிகவும் கோபத்தில் மல்லியிடம் பேசுகிறார். அவர் சொல்வது என்னவென்றால், வெண்பா என் குழந்தை, அவளை பார்த்துக் கொள்வது உன் பொறுப்புதான். ஆனால் ஒரு தாயின் இடத்தை நீ எடுக்க முடியாது. இனிமேல் வெண்பாவிலிருந்து விலகியிரு. இந்த வார்த்தைகள் மல்லிக்கு மிகவும் வேதனையாக இருக்கும். மல்லி எப்போதுமே வெண்பாவை தனது குழந்தையைப் போலவே பார்த்து கொண்டிருந்தாள். அந்த குழந்தைக்கு தீங்கு வரக்கூடாது என்பதற்காக எப்போதும் கவலைப்பட்டவள். ஆனால் இப்போது அவள்தான் குற்றவாளி போல காட்டப்படுகிறாள். இதற்கிடையில் மனோகரும் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போலீஸ் அதிகாரி தன் நல்ல தம்பியை சந்திக்கிறார். அவர் ரகு பாண்டியா மற்றும் சுடர்மா இடையே உள்ள தொடர்பை நிரூபிக்க கால் டீட்டெயில்ஸ் ஒன் தேவைப்படுகிறதென்று சொல்லுகிறார். ஆனால் நல்ல தம்பி அவர்களுக்கு உதவ முடியாது என்று கூறுகிறார். ஏன் என்றால் அவர் ரகு சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கில் நேர்மையாக விசாரணை செய்ததற்காகவே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் சொல்வது என்னவென்றால், ரகு ஒரு பெரிய குற்றவாளி, ஆனால் அவன் மீது போலீஸ் துறையில் எந்த ஆதாரமும் இல்லை. நான் விசாரித்ததால்தான் எனக்கு சஸ்பென்ஷன் வந்துவிட்டது. இதனால் மனோகர் மிகவும் எச்டாசையாகிறார். அதே நேரத்தில் வீட்டில் மல்லி மிகவும் துயரத்தில் இருக்கிறார். அண்ணி, அவளை பார்த்து என்ன ஆனது என்று கேட்கிறார். அப்போது மல்லி உண்மையை சொல்லுகிறார். அவள் போலீஸை பார்க்கச் சென்றபோது சுடர் அவளை அழைத்து மிரட்டினான். நீ வீட்டிற்கு வராவிட்டால் வெண்பாவுக்கு தீங்கு செய்வேன் என்று சொன்னான். அதனால்தான் அவள் வீட்டிற்கு திரும்பி வந்ததாக கூறுகிறார். இந்த சமயத்தில் விஜய்மை மல்லிக்கு தொலைபேசியில் அழைக்கிறார். அவர் மிகவும் மனவேதனையுடன் மல்லியிடம் பேசுகிறார். விஜய் சொல்வது, நான் உன்னை திட்டியது தவறு, ஆனால் அதற்கு ஒரு காரணம் இருந்தது. பிறகு அவர் ஒரு பெரிய உண்மையை வெளிப்படுத்துகிறார். அவர் ரேணுகாவின் தொலைபேசியில் நடந்த சண்டையை தவறுதலாக கேட்டுவிட்டார். அந்த சண்டையில் சுடர்தான் உண்மையில் ரேணுகா இல்லை என்று தெரிய வந்தது. அவள் 2 விதமாக நடித்து எல்லாரையும் ஏமாற்றி வந்திருக்கிறாள். இதை கேட்டவுடன் மல்லி அதிர்ச்சியடைகிறார். விஜய் தொடர்ந்து சொல்கிறார், நீ எத்தனை முறை உண்மையை நிரூபிக்க முயற்சி செய்தாய், ஆனால் நான் உன்னை நம்பவில்லை. அதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். மல்லி அவனை மன்னிக்கிறாள். அவள் சொல்வது, லவ் இருக்கும் இடத்தில சாரி தேவையில்லை. இந்த வார்த்தைகள் விஜயை மிகவும் உருக்கமாக்குகிறது. அதற்குப் பிறகு இருவரும் ஒரு திட்டம் போடுகிறார்கள். அவர்கள் உடனே சுடரை சந்தேகிக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தாமல் இருக்க முடிவு செய்கிறார்கள். ஏன் என்றால், அவளை நேரடியாக எதிர்க்கும்போது வெண்பாவுக்கு ஆபத்து ஏற்படலாம். அதனால் விஜய் சொல்கிறார், நாம் அவளை பிடிக்க ஒரு சரியான தருணத்தை காத்திருக்க வேண்டும். மல்லி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்கிறாள், வெண்பாவை சீக்கிரம் என்னிடம் கொண்டு வாருங்கள். இதே சமயத்தில் மற்றொரு இடத்தில் சுடரும் அவளுடைய தோழி ராஜியும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ராஜி சுடரை கேட்கிறாள், வீட்டில் பெரிய கலவரம் நடக்கிறது, வெண்பாவுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது, இது எல்லாம் உன் வேலைதானே? ஆனால் சுடர் மிகவும் அமைதியாக நடிக்கிறாள். அவள் சொல்கிறாள், நான் எதுவும் செய்யவில்லை, வெண்பாதான் ஓடி வந்து மோதியது. ஆனால் ராஜிக்கு உண்மை தெரியும். அவள் சொல்கிறாள், நீ சுடர் இல்லை, நீ ரேணுகா ஆகவே முடியாது. பிறகு ஒரு அதிர்ச்சியான ரகசியம் வெளிவருகிறது. DNA டெஸ்ட் பற்றி ராஜி பேசுகிறாள். அப்போது தெரியவருவது என்னவென்றால், அந்த DNA டெஸ்ட் உண்மையில் மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு லேப் டெக்னீஷியனை பயன்படுத்தி நிஷாவின் பிளட் சாம்பிளை சுடரின் சாம்பிள் போல காட்டி டெஸ்ட் செய்திருக்கிறார்கள். அதனால்தான் சுடர் கதிரேசனின் மகள் என்று ரிசல்ட் வந்தது. இந்த உண்மை வெளிவந்ததும் கதையின் மர்மம் இன்னும் அதிகரிக்கிறது. இப்போது கேள்வி என்னவென்றால், சுடர் உண்மையில் யார்? அவள் ஏன் இந்த குடும்பத்துக்குள் வந்தாள்? வெண்பாவை ஏன் அவள் குறிவைக்கிறாள்? விஜய் மற்றும் மல்லி சேர்ந்து அவளுடைய திட்டத்தை உடைக்க முடியுமா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் அடுத்த எபிசோடுகளில் தெரிய வரும். நண்பர்களே, இந்த மாலி சீரியல் ஃபாயின் இந்த எபிசோட் உண்மையிலேயே மிகவும் சஸ்பென்ஸ் நிறைந்ததாக இருந்தது. இப்படிப்பட்ட தினசரி அப்டேட்கள் மற்றும் விரிவான சம்மரிகளை தொடர்ந்து பார்க்க விரும்பினால் நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்க மறக்காதீர்கள். நன்றி. அடுத்த எபிசோட் அப்டேட்டில் மீண்டும் சந்திப்போம். மல்லி சீரியல் 20 நிமிட விரிவான எபிசோட் சம்மரி. வணக்கம் நண்பர்களே. நீங்கள்லாம் மல்லி சீரியலா அன்றைய தினசரி அப்டேட்களை தொடர்ந்து பார்க்க விரும்பினால் இந்த வீடியோவை லைக் செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்க மறக்காதீர்கள். இப்போது இந்த எபிசோடில் நடந்த அதிர்ச்சியான சம்பவங்களை விரிவாக பார்க்கலாம்.
இந்த எபிசோட் தொடக்கத்தில் வெண்பா மிகவும் கடுமையான காயத்துடன் இருப்பது காட்டப்படுகிறது. வெந்நீரால் அவளது காலில் தீக்காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்காக மல்லி மீது பெரிய குற்றச்சாட்டு எழுகிறது. வெண்பாவின் அம்மா ரேணுகா, தாத்தா கதிரேசன் மற்றும் குடும்பத்தினர் எல்லோரும் கோபமாக மல்லியை சந்தேகிக்கிறார்கள். அவர்கள் மல்லி மீது கடுமையாக பேசுகிறார்கள். அதிலும் முக்கியமாக விஜய் மிகவும் கோபத்தில் மல்லியிடம் பேசுகிறார். அவர் சொல்வது என்னவென்றால், வெண்பா என் குழந்தை, அவளை பார்த்துக் கொள்வது உன் பொறுப்புதான். ஆனால் ஒரு தாயினிடத்தை நீ எடுக்க முடியாது. இனிமேல் வெண்பாவிலிருந்து விலகியிரு. இந்த வார்த்தைகள் மல்லிக்கு மிகவும் வேதனையாக இருக்கும். மல்லி எப்போதுமே வெண்பாவை தனது குழந்தையைப் போலவே பார்த்துக் கொண்டிருந்தாள். அந்த குழந்தைக்கு தீங்கு வரக்கூடாது என்பதற்காக எப்போதும் கவலைப்பட்டவள். ஆனால் இப்போது அவள்தான் குற்றவாளி போல காட்டப்படுகிறாள். இதற்கிடையில் மனோகரும் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போலீஸ் அதிகாரி நல்லத்தம்பியை சந்திக்கிறார். அவர் ரகு மற்றும் சுடர்னிடையே உள்ள தொடர்பை நிரூபிக்க கால் டீடெயில்ஸ் தேவைப்படுகிறதென்று சொல்லுகிறார். ஆனால் நல்லத்தம்பி அவர்களுக்கு உதவ முடியாது என்று கூறுகிறார். ஏன் என்றால் அவர் ரகு சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கில் நேர்மையாக விசாரணை செய்ததற்காகவே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் சொல்வது என்னவென்றால், ரகு ஒரு பெரிய குற்றவாளி, ஆனால் அவன் மீது போலீஸ் துறையில் எந்த ஆதாரமும் இல்லை. நான் விசாரித்ததால்தான் எனக்கு சஸ்பென்ஷன் வந்துவிட்டது. இதனால் மனோகர் மிகவும் அச்சாசையாகிறார். அதே நேரத்தில் வீட்டில் மல்லி மிகவும் துயரத்தில் இருக்கிறார். அண்ணிவன் அவளை பார்த்து என்ன ஆனது என்று கேட்கிறார். அப்போது மல்லி உண்மையை சொல்லுகிறார். அவள் போலீஸை பார்க்கச் சென்றபோது சுடர் அவளை அழைத்து மிரட்டினான். நீ வீட்டிற்கு வராவிட்டால் வெண்பாவுக்கு தீங்கு செய்வேன் என்று சொன்னான். அதனால்தான் அவள் வீட்டிற்கு திரும்பி வந்ததாக கூறுகிறார். இந்த சமயத்தில் விஜய் மல்லிக்கு தொலைபேசியில் அழைக்கிறார். அவர் மிகவும் மனவேதனையுடன் மல்லியிடம் பேசுகிறார். விஜய் சொல்வது, நான் உன்னை திட்டியது தவறு, ஆனால் அதற்கு ஒரு காரணம் இருந்தது. பிறகு அவர் ஒரு பெரிய உண்மையை வெளிப்படுத்துகிறார். அவர் ரேணுகாவின் தொலைபேசியில் நடந்த சண்டையை தவறுதலாக கேட்டுவிட்டார். அந்த சண்டையில் சுடர்தான் உண்மையில் ரேணுகா இல்லை அப்படின்று தெரிய வந்தது. அவள் 2 விதமாக நடித்து எல்லாரையும் ஏமாற்றி வந்திருக்கிறாள். இதைக் கேட்டவுடன் மல்லி அதிர்ச்சியடைகிறார். விஜய் தொடர்ந்து சொல்கிறார், நீ எத்தனை முறை உண்மையை நிரூபிக்க முயற்சி செய்தாய், ஆனால் நான் உன்னை நம்பவில்லை. அதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். மல்லி அவனை மன்னிக்கிறாள். அவள் சொல்வது, லவ் இருக்கும் இடத்தில் சாரி தேவையில்லை. இந்த வார்த்தைகள் விஜயை மிகவும் உருக்கமாக்குகிறது. அதற்குப் பிறகு இருவரும் ஒரு திட்டம் போடுகிறார்கள். அவர்கள் உடனே சுடரை சந்தேகிக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தாமல் இருக்க முடிவு செய்கிறார்கள். ஏனென்றால் அவளை நேரடியாக எதிர்க்கும்போது அந்த வெண்பாவுக்கு ஆபத்து ஏற்படலாம். அதனால் விஜய் சொல்கிறார், நாம் அவளை பிடிக்க ஒரு சரியான தருணத்தை காத்திருக்க வேண்டும். மல்லி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்கிறாள், வெண்பாவை சீக்கிரம் என்னிடம் கொண்டு வாருங்கள். இதே சமயத்தில் மற்றொரு இடத்தில் சுடரும் அவளுடைய தோழி ராஜியும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ராஜி சுடரை கேட்கிறாள், வீட்டில் பெரிய கலவரம் நடக்கிறது. வெண்பாவுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. இது எல்லாம் உன் வேலைதானே? ஆனால் சுடர் மிகவும் அமைதியாக நடிக்கிறாள். அவள் சொல்கிறாள், நான் எதுவும் செய்யவில்லை. வெண்பாதான் ஓடி வந்து மோதியது. ஆனால் ராஜிக்கு உண்மை தெரியும். அவள் சொல்கிறாள், நீ சுடர் இல்லை, நீ ரேணுகா ஆகவே முடியாது. பிறகு ஒரு அதிர்ச்சியான ரகசியம் வெளிவருகிறது. DNA டெஸ்ட் பற்றி ராஜி பேசுகிறாள். அப்போது தெரியவருவது என்னவென்றால், அந்த DNA டெஸ்ட் உண்மையில் மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு லேப் டெக்னீஷியனை பயன்படுத்தி நிஷாவின் பிளட் சாம்பிளை சுடரின் சாம்பிள் போல காட்டி டெஸ்ட் செய்திருக்கிறார்கள். அதனால்தான் சுடர் கதிரேசனின் மகள் என்று ரிசல்ட் வந்தது. இந்த உண்மை வெளிவந்ததும் கதையின் மர்மம் இன்னும் அதிகரிக்கிறது. இப்போது கேள்வி என்னவென்றால், சுடர் உண்மையில் யார்? அவள் ஏன் இந்த குடும்பத்துக்குள் வந்தாள்? வெண்பாவை ஏன் அவள் குறிவைக்கிறாள்? விஜய் மற்றும் மல்லி சேர்ந்து அவளுடைய திட்டத்தை உடைக்க முடியுமா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் அடுத்த எபிசோடுகளில் தெரியவரும். நண்பர்களே, இந்த மாலி சீரியல் இந்த எபிசோட் உண்மையிலேயே மிகவும் சஸ்பென்ஸ் நிறைந்ததாக இருந்தது. இப்படிப்பட்ட தினசரி அப்டேட்கள் மற்றும் விரிவான சம்மரிகளை தொடர்ந்து பார்க்க விரும்பினால் நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்க மறக்காதீர்கள். நன்றி.
அடுத்த எபிசோட் அப்டேட்டில் மீண்டும் சந்திப்போம். மல்லி சீரியல் 20 நிமிட விரிவான எபிசோட் சம்மரி ஒன்றி. வணக்கம் நண்பர்களே. நீங்கள் மாலி சீரியல் இன் தினசரி அப்டேட்களை தொடர்ந்து பார்க்க விரும்பினால் இந்த வீடியோவை லைக் செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்க மறக்காதீர்கள். இப்போது இந்த எபிசோடில் நடந்த அதிர்ச்சியான சம்பவங்களை விரிவாக பார்க்கலாம். இந்த எபிசோட் தொடக்கத்தில் வெண்பா மிகவும் கடுமையான காயத்துடன் இருப்பது காட்டப்படுகிறது. வெந்நீரால் அவளது காலில் தீக்காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்காக மல்லி மீது பெரிய குற்றச்சாட்டு எழுகிறது. வெண்பாவின் அம்மா ரேணுகா, தாத்தா கதிரேசன், இனோ மற்றும் குடும்பத்தினர் எல்லோரும் கோபமாக மல்லியை சந்தேகிக்கிறார்கள். அவர்கள் மல்லி மீது கடுமையாக பேசுகிறார்கள். அதிலும் முக்கியமாக விஜய் மிகவும் கோபத்தில் மல்லியிடம் பேசுகிறார். அவர் சொல்வது என்னவென்றால், வெண்பா என் குழந்தை, அவளை பார்த்துக் கொள்வது உன் பொறுப்புதான். ஆனால் ஒரு தாயின் இடத்தை நீ எடுக்க முடியாது. இனிமேல் வெண்பாவிலிருந்து விலகியிரு. இந்த வார்த்தைகள் மல்லிக்கு மிகவும் வேதனையாக இருக்கும். மல்லி எப்போதுமே வெண்பாவை தனது குழந்தையைப் போலவே பார்த்து கொண்டிருந்தாள். அந்த குழந்தைக்கு தீங்கு வரக்கூடாது என்பதற்காக எப்போதும் கவலைப்பட்டவள். ஆனால் இப்போது அவள்தான் குற்றவாளி போல காட்டப்படுகிறாள். இதற்கிடையில் மனோகரும் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போலீஸ் அதிகாரி நல்லத்தம்பியை டைக்கன் சந்திக்கிறார். அவர் ரகு, நாவ் மற்றும் சுடர் 10 இடையே உள்ள தொடர்பை நிரூபிக்க கால் டீட்டெயில்ஸ் நானே தேவைப்படுகிறது என்று சொல்லுகிறார். ஆனால் நல்லத்தம்பி அவர்களுக்கு உதவ முடியாது என்று கூறுகிறார். ஏன் என்றால் அவர் ரகு சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கில் நேர்மையாக விசாரணை செய்ததற்காகவே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் சொல்வது என்னவென்றால், ரகு ஒரு பெரிய குற்றவாளி, ஆனால் அவன் மீது போலீஸ் துறையில் எந்த ஆதாரமும் இல்லை. நான் விசாரித்ததால்தான் எனக்கு சஸ்பென்ஷன் வந்துவிட்டது. இதனால் மனோகர் மிகவும் எச்டாசையாகிறார். அதே நேரத்தில் வீட்டில் மல்லி மிகவும் துயரத்தில் இருக்கிறார். அண்ணி, அவளை பார்த்து என்ன ஆனது என்று கேட்கிறார். அப்போது மல்லி உண்மையை சொல்லுகிறார். அவள் போலீஸை பார்க்கச் சென்றபோது சுடர் அவளை அழைத்து மிரட்டினான். நீ வீட்டிற்கு வராவிட்டால் வெண்பாவுக்கு தீங்கு செய்வேன் என்று சொன்னான். அதனால்தான் அவள் வீட்டிற்கு திரும்பி வந்ததாக கூறுகிறார். இந்த சமயத்தில் விஜய் மல்லிக்கு தொலைபேசியில் அழைக்கிறார். அவர் மிகவும் மனவேதனையுடன் மல்லியிடம் பேசுகிறார். விஜய் சொல்வது, நான் உன்னை திட்டியது தவறு, ஆனால் அதற்கு ஒரு காரணம் இருந்தது. பிறகு அவர் ஒரு பெரிய உண்மையை வெளிப்படுத்துகிறார். அவர் ரேணுகாவின் தொலைபேசியில் நடந்த சண்டையை தவறுதலாக கேட்டுவிட்டார். அந்த சண்டையில் சுடர்தான் உண்மையில் ரேணுகா இல்லை என்று தெரிய வந்தது. அவள் 2 விதமாக நடித்து எல்லாரையும் ஏமாற்றி வந்திருக்கிறாள். இதை கேட்டவுடன் மல்லி அதிர்ச்சியடைகிறார். விஜய் தொடர்ந்து சொல்கிறார், நீ எத்தனை முறை உண்மையை நிரூபிக்க முயற்சி செய்தாய், ஆனால் நான் உன்னை நம்பவில்லை. அதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். மல்லி அவனை மன்னிக்கிறாள். அவள் சொல்வது, லவ் இருக்கும் இடத்தில் சாரி தேவையில்லை. இந்த வார்த்தைகள் விஜயை மிகவும் உருக்கமாக்குகிறது. அதற்குப் பிறகு இருவரும் ஒரு திட்டம் போடுகிறார்கள். அவர்கள் உடனே சுடரை சந்தேகிக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தாமல் இருக்க முடிவு செய்கிறார்கள். ஏன் என்றால் அவளை நேரடியாக எதிர்க்கும்போது லேடி வெண்பாவுக்கு ஆபத்து ஏற்படலாம். அதனால் விஜய் சொல்கிறார், நாம் அவளை பிடிக்க ஒரு சரியான தருணத்தை காத்திருக்க வேண்டும். மல்லி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்கிறாள், வெண்பாவை சீக்கிரம் என்னிடம் கொண்டு வாருங்கள். இதே சமயத்தில் மற்றொரு இடத்தில் சுடரும் அவளுடைய தோழி ராஜியுமன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ராஜி சுடரை கேட்கிறாள், வீட்டில் பெரிய கலவரம் நடக்கிறது, வெண்பாவுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது, இது எல்லாம் உன் வேலைதானே? ஆனால் சுடர் மிகவும் அமைதியாக நடிக்கிறாள். அவள் சொல்கிறாள், நான் எதுவும் செய்யவில்லை, வெண்பாதான் ஓடி வந்து மோதியது. ஆனால் ராஜிக்கு உண்மை தெரியும். அவள் சொல்கிறாள், நீ சுடர் இல்லை, நீ ரேணுகா ஆகவே முடியாது. பிறகு ஒரு அதிர்ச்சியான ரகசியம் வெளிவருகிறது. DNA டெஸ்ட் அனசான பற்றி ராஜி பேசுகிறாள். அப்போது தெரியவருவது என்னவென்றால், அந்த DNA டெஸ்ட் உண்மையில் இந்நானே மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு லேப் டெக்னீஷியனை பயன்படுத்தி என் நிஷாவின் பிளட் சாம்பிளை சுடரின் சாம்பிள் போல காட்டி டெஸ்ட் செய்திருக்கிறார்கள். அதனால்தான் சுடர் கதிரேசனின் மகள் என்று ரிசல்ட் வந்தது. இந்த உண்மை வெளிவந்ததும் கதையின் மர்மம் இன்னும் அதிகரிக்கிறது. இப்போது கேள்வி என்னவென்றால், சுடர் உண்மையில் யார்? அவள் ஏன் இந்த குடும்பத்துக்குள் வந்தாள்? வெண்பாவை ஏன் அவள் குறிவைக்கிறாள்? விஜய் மற்றும் மல்லி சேர்ந்து அவளுடைய திட்டத்தை உடைக்க முடியுமா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் அடுத்த எபிசோடுகளில் தெரிய வரும். நண்பர்களே,
இந்த யுஐ மல்லி சீரியலாண்டியின் இந்த எபிசோட் உண்மையிலேயே மிகவும் சஸ்பென்ஸ் நிறைந்ததாக இருந்தது. இப்படிப்பட்ட தினசரி அப்டேட்கள் மற்றும் விரிவான சம்மரிகளை தொடர்ந்து பார்க்க விரும்பினால் நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்க மறக்காதீர்கள். நன்றி. அடுத்த எபிசோட் அப்டேட்டில் மீண்டும் சந்திப்போம். மல்லி சீரியல் 20 நிமிட விரிவான எபிசோட் சம்மரி. வணக்கம் நண்பர்களே. நீங்கள் மாலி சீரியலின் தினசரி அப்டேட்களை தொடர்ந்து பார்க்க விரும்பினால் இந்த வீடியோவை லைக் செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்க மறக்காதீர்கள். இப்போது இந்த எபிசோடில் நடந்த அதிர்ச்சியான சம்பவங்களை விரிவாக பார்க்கலாம். இந்த எபிசோட் தொடக்கத்தில் வெண்பா மிகவும் கடுமையான காயத்துடன் இருப்பது காட்டப்படுகிறது. வெந்நீரால் அவளது காலில் தீக்காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்காக மல்லியன் மீது பெரிய குற்றச்சாட்டு எழுகிறது. வெண்பாவின் அம்மா ரேணுகா, தாத்தா கதிரேசன் மற்றும் குடும்பத்தினர் எல்லோரும் கோபமாக மல்லியை சந்தேகிக்கிறார்கள். அவர்கள் மல்லி மீது கடுமையாக பேசுகிறார்கள். அதிலும் முக்கியமாக விஜய் மிகவும் கோபத்தில் மல்லியிடம் பேசுகிறார். அவர் சொல்வது என்னவென்றால், வெண்பா என் குழந்தை, அவளை பார்த்துக் கொள்வது உன் பொறுப்புதான். ஆனால் ஒரு தாயினிடத்தை நீ எடுக்க முடியாது. இனிமேல் வெண்பாவிலிருந்து விலகியிரு. இந்த வார்த்தைகள் மல்லிக்கு மிகவும் வேதனையாக இருக்கும். மல்லி எப்போதுமே வெண்பாவை தனது குழந்தையைப் போலவே பார்த்துக் கொண்டிருந்தாள். அந்த குழந்தைக்கு தீங்கு வரக்கூடாது என்பதற்காக எப்போதும் கவலைப்பட்டவள். ஆனால் இப்போது அவள்தான் குற்றவாளி போல காட்டப்படுகிறாள். இதற்கிடையில் மனோகரும் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போலீஸ் அதிகாரி நல்லத்தம்பியை சந்திக்கிறார். அவர் ரகு சா மற்றும் சுடர் இடையே உள்ள தொடர்பை நிரூபிக்க கால் டீட்டெயில்ஸ் ஒன்று தேவைப்படுகிறதென்று சொல்லுகிறார். ஆனால் நல்லத்தம்பி அவர்களுக்கு உதவ முடியாது என்று கூறுகிறார். ஏன் என்றால் அவர் ரகு சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கில் நேர்மையாக விசாரணை செய்ததற்காகவே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் சொல்வது என்னவென்றால், ரகு ஒரு பெரிய குற்றவாளி, ஆனால் அவன் மீது போலீஸ் துறையில் எந்த ஆதாரமும் இல்லை. நான் விசாரித்ததால்தான் எனக்கு சஸ்பென்ஷன் வந்துவிட்டது. இதனால் மனோகர் மிகவும் எச்டாசையாகிறார். அதே நேரத்தில் வீட்டில் மல்லி மிகவும் துயரத்தில் இருக்கிறார். அண்ணி அவளை பார்த்து என்ன ஆனது என்று கேட்கிறார். அப்போது மல்லி உண்மையை சொல்லுகிறார். அவள் போலீஸை பார்க்கச் சென்றபோது சுடர் அவளை அழைத்து மிரட்டினான். நீ வீட்டிற்கு வராவிட்டால் வெண்பாவுக்கு தீங்கு செய்வேன் என்று சொன்னான். அதனால்தான் அவள் வீட்டிற்கு திரும்பி வந்ததாக கூறுகிறார். இந்த சமயத்தில் விஜய்மன் மல்லிக்கு தொலைபேசியில் அழைக்கிறாரு. அவர் மிகவும் மனவேதனையுடன் மல்லியிடம் பேசுகிறாரு. விஜய் சொல்வது, நான் உன்னை திட்டியது தவறு, ஆனால் அதற்கு ஒரு காரணம் இருந்தது. பிறகு அவர் ஒரு பெரிய உண்மையை வெளிப்படுத்துகிறாரு. அவர் ரேணுகாவின் தொலைபேசியில் நடந்த சண்டையை தவறுதலாக கேட்டுவிட்டார். அந்த சண்டையில் சுடர்தான் உண்மையில் ரேணுகா இல்லை என்று தெரிய வந்தது. அவள் 2 விதமாக நடித்து எல்லாரையும் ஏமாற்றி வந்திருக்கிறாள். இதை கேட்டவுடன் மல்லி அதிர்ச்சியடைகிறார். விஜய் தொடர்ந்து சொல்கிறார், நீ எத்தனை முறை உண்மையை நிரூபிக்க முயற்சி செய்தாய், ஆனால் நான் உன்னை நம்பவில்லை. அதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். மல்லி அவனை மன்னிக்கிறாள். அவள் சொல்வது, லவ் இருக்கும் இடத்தில் சாரி தேவையில்லை. இந்த வார்த்தைகள் விஜயை மிகவும் உருக்கமாக்குகிறது. அதற்குப் பிறகு இருவரும் ஒரு திட்டம் போடுகிறார்கள். அவர்கள் உடனே சுடரை சந்தேகிக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தாமல் இருக்க முடிவு செய்கிறார்கள். ஏனென்றால் அவளை நேரடியாக எதிர்க்கும்போது வெண்பாவுக்கு ஆபத்து ஏற்படலாம். அதனால் விஜய் சொல்கிறார், நாம் அவளை பிடிக்க ஒரு சரியான தருணத்தை காத்திருக்க வேண்டும். மல்லி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்கிறாள், வெண்பாவை சீக்கிரம் என்னிடம் கொண்டு வாருங்கள். இதே சமயத்தில் மற்றொரு இடத்தில் சுடரும் அவளுடைய தோழி ராஜியும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ராஜி சுடரை கேட்கிறாள், வீட்டில் பெரிய கலவரம் நடக்கிறது. வெண்பாவுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. இது எல்லாம் உன் வேலைதானே? ஆனால் சுடர் மிகவும் அமைதியாக நடிக்கிறாள். அவள் சொல்கிறாள், நான் எதுவும் செய்யவில்லை, வெண்பாதான் ஓடி வந்து மோதியது. ஆனால் ராஜிக்கு உண்மை தெரியும். அவள் சொல்கிறாள், நீ சுடர் இல்லை, நீ ரேணுகா ஆகவே முடியாது. பிறகு ஒரு அதிர்ச்சியான ரகசியம் வெளிவருகிறது. டிஎன்ஏ டெஸ்ட் பற்றி ராஜி பேசுகிறாள். அப்போது தெரிய வருவது என்னவென்றால், அந்த டிஎன்ஏ டெஸ்ட் உண்மையில் மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு லேப் டெக்னீஷியனை பயன்படுத்தி நிஷாவின் பிளட் சாம்பிளை சுடரின் சாம்பிள் போல
ஸ்காட்டியனோன் டெஸ்ட் செய்திருக்கிறார்கள். அதனால்தான் சுடர் கதிரேசனின் மகள் என்று ரிசல்ட் வந்தது. இந்த உண்மை வெளிவந்ததும் கதையின் மர்மம் இன்னும் அதிகரிக்கிறது. இப்போது கேள்வி என்னவென்றால், சுடர் உண்மையில் யார்? அவள் ஏன் இந்த குடும்பத்துக்குள் வந்தாள்? வெண்பாவை ஏன் அவள் குறிவைக்கிறாள்? விஜய் மற்றும் மல்லி சேர்ந்து அவளுடைய திட்டத்தை உடைக்க முடியுமா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் அடுத்த எபிசோடுகளில் தெரியவரும். நண்பர்களே, இந்த மாலி சீரியல் அன்னின் இந்த எபிசோட் உண்மையிலேயே மிகவும் சஸ்பென்ஸ் நிறைந்ததாக இருந்தது. இப்படிப்பட்ட தினசரி அப்டேட்கள் மற்றும் விரிவான சம்மரிகளை தொடர்ந்து பார்க்க விரும்பினால் நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்க மறக்காதீர்கள். நன்றி. அடுத்த எபிசோட் அப்டேட்டில் மீண்டும் சந்திப்போம்.